எவ்ரிபடி. இப்போ நம்ம வந்து பரீட்சையாக நம்ம படுத்துட்ருக்கோம். அதில் வந்து லெசன் 14 வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் வெர்ப்ஸ் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஆக்ஷன் வெர்ப்ஸ் வந்து 3 வெர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கம், கம், அதுக்கப்புறம் கோ, அதுக்கப்புறம் பிரிங். இந்த 3ஓட ஆக்ஷன் வெர்ப்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து எங்கே அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆனா கம். ஓகேங்களா? ஆயா, ஆயாங்கிறது வந்து மெஸ்க்ளைனுக்கு வரும். ஆயி அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்முக்கு வரும். ஆயிங்கிறது ஃபெமினைனுக்கு வரும். ஆயேங்கிறது ப்ளூரல் ஃபார்முக்கு வரும். ஆயிம், ஆயி போட்டு மேலே ஒரு டாட் வைக்கும்போது அது ஆயும், அது வந்து ஃபெமினைனோட ப்ளூரல் ஃபார்முக்கு வரும். அதே மாதிரி சேம் தான். லாயாங்கிறது மெஸ்க்ளைன், லாயிங்கிறது ஃபெமினைன், லாயேங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுக்குமே. லாயி அதுவும். ஜானா ஜா, இது வந்து ஜா வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸாக மாறும். வந்துட்டேன், கயா, கயி, கயே, இதுதான் வந்து டோட்டலாக ஜா மட்டும் டோட்டலாக டிஃப்ரென்ஸாக மாறி வரும் இந்த இதில் வந்து. ஓகேங்களா? பிதாஜி ஆப் மேரே லியே ஆஜ் கியா லாயா, அப்பா நீங்கள் எனக்காக என்ன கொண்டு வந்தீங்க. மைன் ஆஜ் தும்காரே லியே குச் ஃபல் லாயா, நான் உனக்காக இன்னைக்கு தும்காரே லியேனா உனக்காக குச் சில ஃபல்னா ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டு வந்தேன். கியா என்ன, ஆப் மிட்டாயி நஹி லாயி என்ன நீங்கள் எனக்கு மிட்டாயினா ஸ்வீட்டு சாக்லேட் எதுனாலும் காமன், எதுவுமே மிட்டாய் ஸ்வீட் எதுவும் எடுக்க கொண்டு வரலையா. நஹி இல்லை, மைன் மிட்டாயி நஹி லாயா நான் வந்து ஸ்வீட் எதுவும் கொண்டு வரல. கியோ ஒய், கியோனா ஒய், ஆப் மிட்டாயி நஹி லாயி ஏன் வந்து நீங்கள் ஸ்வீட் எனக்கு கொண்டு வரல. கியோங்கி மிட்டாயி சேகத் கே லியே அச்சா நஹி ஹை, கியோங்கினா ஏனென்றால், மிட்டாயினா ஸ்வீட், சேகத் கே லியேனா ஹெல்த்துக்கு, அச்சா நகி அச்சானா நல்லது, அச்சா நகினா நல்லது இல்லை, ஏன்னா ஸ்வீட்ஸ் வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. சோனி தும் பெங்களூரு சே கப் லாயி, சோனி நீ எப்போ பெங்களூர்லேருந்து வந்த. மைன் ஆஜ் சுபக் ஆயி, நான் டுடே மார்னிங் வந்தேன். தும் பஸ் சே ஆயி யா ரேல் சே, நீ பஸ்ஸில் வந்தியா அல்லது ட்ரெயினில் வந்தையா. மைன் ரேல் சே ஆயி, நான் ட்ரெயினில் வந்தேன். தும் மேரே லியே கியா லாயி, நீ எனக்காக என்ன கொண்டு வந்த. மைன் தும்காரே லியே அச்சி கிதாப் லாயி, நான் உனக்காக அச்சினா குட், கிதாப்னா புக்ஸ் நல்ல புத்தகங்கள் கொண்டு வந்தேன். மைன் தும்காரே தோஸ்தோ கே லியே அச்சி அச்சி ஹிந்தி புஸ்தக் லாயி, நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, தோஸ்துனா ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக அச்சி அச்சினா நல்ல நல்ல ஹிந்தி புஸ்தக் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஹிந்தி புஸ்தக் லாயி கொண்டு வந்திருக்கேன். கியா தும் கிலௌனா பி லாயி, என்ன நீ டாய்ஸ் கூட கொண்டு வந்திருக்கியா. கிலௌனானா டாய்ஸ், பீனா கூட, டாய்ஸ் கூட கொண்டு வந்திருக்கியா. ஹாங் எஸ், மைன் பச்சோ கே லியே கிலௌனா பி லாயி, நான் குழந்தைங்களுக்காக டாய்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆப் கல் கித்னே பஜே சோயி, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க. ஹம் கல் ராத் கோ 9 பஜே சோயி, நான் டெய்லியுமே நைட்டு 9 o'clock வந்து தூங்கிடுவேன். ஆப் ஆஜ் கித்னே பஜே உட்டே, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க. உட்டேனா எழுந்திருக்கிறது, வேக்கப், ஜாகுனாலும் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஹம் ஆஜ் சக் பஜே உட்டே, நான் டெய்லியுமே மார்னிங் நாங்கள் வந்து 6 o'clock எழுந்திரிப்போம். கல் ஆப் கஹாங் கஹாங் கயே, நீங்கள் வந்து நேற்று எங்கே போனீங்க. ஹம் கல் கஹி நஹி கயே, நாங்கள் எங்கேயுமே நாங்கள் போகலை. எக் பத்ரா கவுன் லாயா, இந்த லெட்டர் யார் கொண்டு வந்தா. எக் பத்ரா டாக்கியா லாயா, டாக்கியானா போஸ்ட்மேன், இந்த லெட்டர் வந்து போஸ்ட்மேன் கொண்டு வந்தாங்க. பத்ரானா லெட்டர், டாக்கியானா போஸ்ட்மேன். தும்காரா பாயி தில்லி மே கஹாங் டஹரா, தும்காரா பாயினா உன்னோட பிரதர் டில்லியில் கஹாங் வேர், டஹரானா ஸ்டே, எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. வஹ் மாமாஜி கே கர் மே டஹரா, அவன் மாமாஜினா மாமாஜினா அங்கிள், அங்கிளோட வீட்டில் வந்து டஹரானா ஸ்டே பண்ணிக்கிறது, அவன் வந்து அங்கிளோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அபியாஸ் எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட் ரோமன் 2 ஹிந்தி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷ் மீனிங் அல்லது தமிழ் மீனிங் எதுனாலும் எழுதணும். ஒரே இது ஒன்று படித்தா இங்கிலீஷ் மீனிங் மட்டும் படிங்க, இல்லை தமிழ் மீனிங் மட்டும் படிங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2ல் எது வரும்னு பார்த்து எழுதிக்கணும். 5 இருக்கும். அடுத்த தேர்ட் ரோமன் வந்து ஹிந்தியில் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டிரான்ஸ்லேட் டு இன் ஹிந்தி, ஹிந்தியில் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். 2 தான் இருக்கும். இந்த லெசனில் வந்து 2 தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம படித்தது தான் எல்லாமே, உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.